Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஆட்டுக்குடலை வச்சு ஒரு கிரேவி தாங்க. அதான் போட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்டுடைய போட்டி வச்சு நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் ஆனால் சுவையாகவும் இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நீங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக ஒரு எம்மியான ரெசிபி இது. முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்குனது, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாங்க, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் எதுவுமே அரைக்கே தேவையில்ல. ஒரு 100லேருந்து ஒரு 150 கிராம் வெங்காயங்க பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஆட்டுக்குடலை வந்து சுத்தம் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேங்க. இப்போ நான் செய்கிறத மட்டும்தான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சுத்தம் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றது இல்லைங்க, கொஞ்சம் வெந்தாலே போதும். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ திரும்பவும் ஒரு 2 தக்காளிங்க பெருசாக நல்லா நறுக்கி அதை சேர்த்துக்கலாங்க. இது வதக்க தேவையில்ல, அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். நல்லா அந்த தக்காளி வெந்திருக்குது பாருங்கள். நம்ம பச்சையாக சேர்த்த தக்காளி நல்லா வெந்திருக்குது. இது மாதிரி வேக வைக்கணும். அந்த தக்காளி நல்லா லைட்டாக நசுக்கி விடுங்க. இப்போ தக்காளி தான் இந்த ரெசிபிக்கு வந்து அதிகமாக தேவைப்படுங்க. இப்போ நான் ஒரு போட்டி செய்கிறேன். இப்போ ஒரு போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்குங்க. 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். நான் அந்த போட்டியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் பச்சையாக தான் சேர்க்குறேங்க. நீங்கள் வேணும்னா லைட்டாக குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு கூட சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இடையில் கிளறி விட்டுக்குங்க. வேறு எதுவுமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் முன்னாடி சேர்த்த தண்ணியாக தான் இருக்குது. வேறு எந்த தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ கறி வெந்ததுன்னு நீங்கள் பதம் பார்த்துக்குங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துடுது. தண்ணி கொஞ்சம் கிரேவி திக்னஸாக இருக்குது. இப்போ மல்லித்தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா சூப்பராக சுவையான ஆட்டுக்குடல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சுட சுட இட்லி கூட நல்லா சூப்பராக இருக்குங்க. வேறு எதுவுமே தேங்காய்க்கங்க எதுவுமே சேர்க்காத சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.